அன்பார்ந்தவர்களே, தடையாக இருக்காதே என்ற உணர்வை இன்றைய நற்செய்தி வாயிலாக இறைவன் விளக்க விரும்புகிறார். Don't be a hindrance for others. வாழ்க்கையில் யாருக்கும் தடையாக இருக்க வேண்டாம். நீங்கள் நன்மை செய்து கொண்டிருங்கள். தடைக்கற்கள் பல வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி நமது நன்மையை திறம்பட செய்ய வேண்டும் என்ற உணர்வை என்று வார்த்தை வழியாக இறைவன் கற்றுத்தருகிறார். வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்து அதை அறிந்து கொள்ளுவோம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறையாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் நிலைத்திருப்பவர்களே, எசாயா 55:5 சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்போது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமில்லா உடன்படிக்கை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கு காட்டுவேன் என்று இறைவன் முன்மொழிந்து நம்மை வழி நடத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, ஆனால் இன்றைய வாசங்களை நாம் சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது வரி வரி என்று திரும்ப திரும்ப நம் காதுகளில் இன்றைய நற்செய்தியின் வரிகள் ஒலிக்கும் போது அந்த வரி என்ற ஒற்றை சொல் நம்மில் பலருக்கு கலக்கத்தையே தருகிறது. காரணம், வரியின் சுமையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், முழுமையாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஜிஎஸ்டி என்ற பெயரில் இன்று மக்கள் சூறையாடப்படுகிறார்கள். அவர்களிடத்திலே பலவிதமான வேதனைகள் சூழ்ந்திருக்கிறது. இது இன்றைய யதார்த்த நிலை. ஆனால் வரி என்பது அன்றைய சூழலில் வரி என்பது எப்படி இருந்தது என்பதை நாம் சற்று சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது, அன்றைய யூத சமுதாயத்திலே கோவில் வரி 2 திராக்மா, 1 திராக்மா என்று ஒரு நாள் கூலி என்று சொல்லுவார்கள். 2 திராக்மா என்பது 2 நாள் கூலியாக மாறுகிறது. அப்படி என்றால் மாத வருமானத்தில் 2 நாள் கூலி என்பது 3.33%. ஒரு வருடத்தில் அது 40% மாறுகிறது என்று சொல்லப்படுகிறது. இப்படி அன்றைய சூழலில் மக்கள் மீது மிகுந்த வலுவாக இந்த வரி காணப்பட்டது. அன்பானவர்களே, இந்த வரி எப்படி இருக்க வேண்டும் என்று சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, வரி என்பது வளர்ந்துவிட்ட மரத்தை வேரோடு வெட்டி நெருப்பிலிட்டு கருகி காசு பெறுவது போல் இருக்கக்கூடாது. மாறாக வரி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், அந்த மரத்தின் நன்கு கனிந்த கனியை மரத்திற்கு வலிக்காமல் பறிப்பது போல் நாம் முழுமையாக மக்களிடத்திலே வரியை பெற வேண்டும் என்று ஒரு அறிஞர் சொல்லி இருக்கிறார். மக்களுக்கு துன்பம் அறிவிக்காமல் மக்களின் மனநிலை உணர்ந்து நாம் செலுத்த வேண்டும், அந்த தொகையை பெற வேண்டும் என்று வரியின் அர்த்தம் சொல்லுகிறது. ஆனால் இன்று இந்த வரி எத்தனையோ தடைகளாக இருந்து மக்களுக்கு பெரும் சுமையாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இதில் மாற்றம் காண ஆண்டவர் இயேசு விளைகிறார். அது எப்படி என்று நாம் பார்க்கின்ற பொழுது, யோவான் 8:2 சொல்லுகிறது, இம்மண்ணுலகில் வாழ்ந்த போது எல்லோருக்கும் முன்மாதிரியாகவும் சொல்லிலும் செயலிலும் வல்லவராய் இருந்தாரே ஒழிய யாருக்கும் தடையாக இல்லை நம் அருள்நாதர் இயேசு. அவரை பின்பற்ற தொடங்குகிற ஒவ்வொருவரும் அவரை போன்று முன்மாதிரியாக இருக்க வேண்டுமே ஒழிய யாருக்கும் தடையாக இருக்க கூடாது. இன்று பிறர் சுமைகளை தாங்கி அவர்கள் வழிகளை உணர்ந்து அவர்களுக்கு ஏற்றவாறு உதவும் கரமாக நாம் இருக்க வேண்டும் என்று அவர் கற்றுத்தருகிறார். அன்பார்ந்தவர்களே, ஆகவே தான் வரிக்கு நாமும் உட்பட்டவர்கள். எனவே நமக்குரியதை செலுத்திவிடு என்று பேதுரு இன்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். கடலில் சென்று தூண்டிலிட்டு மீனை எடுத்து அதில் இருக்கின்ற பணத்தை எடுத்து வரி செலுத்திவிடு. ஏனென்றால் நாம் நன்மைகள் செய்து கொண்டே இருப்போம். இந்த வரியின் நிமித்தமாக எந்த தடையும் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற உணர்வோடு அவர் அந்த செயலை செய்கிறார். என்பார்ந்தவர்களே, தீமையை விட்டொழித்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள் என்ற உணர்வை தருகிறார். மிகுந்த கனி தருவது தான் கடவுளுக்குடைய ஏற்ற வாழ்க்கை என்பதை அவர் அறிந்து காட்டுகிறார். என்பார்ந்தவர்களே, மத்தேயு 5:14 சொல்லுவது போல, நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எனவே நாம் என்னாலும் பிறருக்கு ஒளியாக இருந்து பிறர் வாழ்வை உயர்த்துவர்களாக மாற வேண்டும். இன்று ஏழை எளிய மக்கள் எவ்வளவோ பேர் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு நான் எதை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சிந்தித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுவது போல, அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார், அவருடைய ஏழ்மையில் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார் என்று வார்த்தை சொல்லுகிறது. நம்மை செல்வராக தன்னையே ஏழையாக்கின இறைவன்
இன்று கற்றுத்தருகிற பாடம் யாருக்கும் சுமையாக தடையாக இருக்காமல் பிறர் வாழ்வில் ஒளியேற்றுபவர்களாக இருப்போம். இறையருள் என்றென்று நம்மோடு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, நீர் உமது கடமைகள் ஒருபோதும் தவறவிடாமல் எல்லா நன்மைகளையும் ஏற்ற நேரத்தில் செய்தது போல எங்கள் வாழ்வில் பிறருக்கு தடையாக இருக்க விரும்பாமல் பிறர் வாழ்வில் ஒளியேற்றுபவர்களாக எங்களையே மாற்றிக்கொள்ள எங்களோடு தங்கும் ஆண்டவரை. பிரைஸ் தி லார்ட்.